Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தமிழகத்தில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியானது நடைபெறும் நிலையில் ஆன்லைன் மூலமாக சுய கணக்கெடுப்பு பணிகள் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்கிறது எப்படி அப்படிங்கிறது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் கிட்ட கேட்டு பெறலாம். வணக்கம் சதீஷ் முருகன், என்னென்ன மாதிரியான விவரங்களை எல்லாம் பொதுமக்கள் இந்த சுய கணக்கெடுப்பு பணியில் சமர்ப்பிக்கணும்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் மத்திய அரசாங்கம் நேரடியாக மாநிலம் முழுவதும் நடத்தக்கூடிய ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியிருந்த நிலையில் கொரோனா பாதிப்பு காலமாக அது தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் என்பது இந்தியா முழுவதுமே தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்று குறிப்பாக ஆன்லைன் மூலமாக தங்களுடைய விவரங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறை, அந்த கணக்கெடுப்பு பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. செல்ஃப் எனுமரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த இணையதள வசதிகள் மூலமாக இந்த செல்ஃப் எனுமரேஷன் சுய விவரங்களை பதிவு செய்வது தொடர்பான அந்த நடைமுறை என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் se.census.gov.in என்கிற இணையதளம் மூலமாக இந்த கணக்கெடுப்பில் நம்ம நேரடியாக பங்கு பெற முடியும். இந்த கணக்கெடுப்பை பொறுத்தவரையில் இதுவரை நடந்த இந்த கணக்கெடுப்புகள் எல்லாமே காகிதங்களில் நடைபெற்ற நிலையில் ஆன்லைன் மூலமாக முழுக்க இணையதளம் மூலமாக டிஜிட்டல் மூலமாகவுமே இந்த கணக்கெடுப்பு, அதாவது இந்த 16வது கணக்கெடுப்பு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் இந்த கணக்கெடுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்ட பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்புமே இந்த கணக்கெடுப்பில் 2வது கட்டத்தில் வர இருக்கிறதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2 கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்தவரையில் முதல்ல வீடுகள் மற்றும் வீட்டுப்பட்டியல் என்கிற பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடு மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் குறித்தான இந்த கணக்கெடுப்பு என்பது நடைபெறும். அதற்கு பிறகாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அந்த ஒரு மாத காலம் தொடர்ச்சியாக களப்பணியாளர்கள் நமது வீட்டிற்கு நேரடியாக வருவார்கள். இன்றைய தினம் தொடங்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அந்த சுய விவரங்களை தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்பது ஆன்லைன் மூலமாக நடைபெற்று இந்த மாதம் இறுதி வரை நடைபெற இருக்கிறது. சுமார் ஒரு 14 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இதில் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ரோல் பண்ணோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன போல se.census.gov.in என்கிற இணையதளம் மூலமாக உள்ளே செல்லலாம். மொபைல் செயலி என்பதும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது. அதில் உள்ளே செல்லும்போது முதல்ல உங்களுடைய மாநிலம் என்பது கேட்கப்படும். அதற்கு பிறகாக பாதுகாப்பு செக்யூரிட்டி காரணங்களுக்காக கேப்சா கோட் என்பது கொடுக்கப்படும். அதற்கு பிறகாக மொபைல் நம்பர், குடும்பத் தலைவருடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணும்போது அவங்க அதற்கான ஓடிபி என்பது வரும். அதற்கு பிறகு ஒரு 33 கேள்விகள் என்பது அதில் கேட்கப்படும். இந்த கேள்விகள் எல்லாத்திற்குமே நம்ம தொடர்ச்சியாக பதில் சொல்லலாம். அதில் சந்தேகங்களுக்கான இருந்துச்சுன்னா அதை வழிகாட்டுவதற்குமான வசதிகளும் அந்த இணையதளத்தில் இருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த 33 கேள்விகள் என்பது வீடுடைய கட்டமைப்பு, வீட்டில் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்கிறது, மனையினுடைய அளவு போன்ற ஒரு 33 அடிப்படை கேள்விகள் என்பது கேட்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதற்கு நம்முடைய நம்ம அளிக்கக்கூடிய தகவல் என்பதும் சரியாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் பதிவேற்றம் செய்த பிறகு கடைசியாக இது அனைத்தும் செய்து முடித்து நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 11 இலக்க எண் என்பது SMS மூலமாக அந்த நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு வரும். அந்த எண்ணை வச்சு நம்ம பத்திரமா வச்சிருந்தோம் சொன்னால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த களப்பணியாளர்கள் வரும்பொழுது இந்த 11 இலக்க எண்ணை அவங்களிடம் காமிச்சிங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ண டேட்டாவும் தரவுகளும் அவர்கள் எடுக்கக்கூடிய கணக்கும் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து விட்டு அவர்கள் அதற்கு ஓகே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக நேரடியாகவுமே நீங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் நடைபெறக்கூடிய இந்த களப்பணியில் வரக்கூடியவர்களுக்கு நேரடியாகவும் நீங்கள் அந்த 33 கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம். இது கூடுதல் வசதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இணையதளத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்ற விஷயம் நீங்கள் இருக்கிற நேரத்தில் இருக்கிற இடத்துல இருந்து பண்ணக்கூடிய ஒரு கூடுதல் வசதியாக இது பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக தரவுகள், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா தகவல்கள் என்பது தவறாக இருந்தால் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும், எனவே முழு ஒத்துழைப்பு இந்த கணக்கெடுப்பு பணிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீடற்றவர்கள், முகவரியற்றவர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்பது கணக்கெடுத்து அந்த அடையாளங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தெரிவித்த போல இந்த ஆன்லைனில் உங்களுடைய வீட்டினுடைய முகவரி மற்றும் மேப் மற்றும் போன்ற விஷயங்கள் வரும். அதில் நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய கர்சர், அந்த வீட்டினுடைய இடத்துல அந்த மேப்பில் நீங்கள் அந்த கர்சரை வச்சிங்கன்னா அது சேவ் ஆகிக்கும். இது உங்களுக்கு படிப்படியாக
நீங்கள் அதை ஈஸியாக பயன்படுத்தும் வகையில் தான் வந்து அந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேகங்கள் இருந்தால் அதிலே வந்து பதிலளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில் தான் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இணையதளம் மூலமாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அடுத்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நேரடியாக களப்பணியாளர்கள் வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தந்து தகவல்கள் வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இறுதி செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு வந்து வெளியிடப்பட இருக்கிறது என்பதையும் மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.